ஏண்டா உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஊரெல்லாம் சுற்றினான். மும்பைக்கு போனான் இன்டர்வியூக்கு, பெங்களூருக்கு போனான், ஓசூருக்கு போனான், கோயம்புத்தூர் போனான், சென்னை போனான், எல்லா ஊருக்கும் இன்டர்வியூனா போயிடறான். டெல்லி கூட ஒரு இன்டர்வியூ போயிட்டு வந்தான் போல இருக்கு. இப்போ பார்த்தியா அவனுக்கு லோக்கல்லே ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு. பார்த்தியா நல்ல பொசிஷனாக நல்ல சேலரியில் போயிருக்கான். ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட்டாக இன்ஜினியராக போயிருக்காங்க. அதை பார்த்துட்டு நீ என்ன சொல்கிற, ஊரெல்லாம் சுற்றினா லோக்கல்லே கிடச்சிருக்கு, நீ நக்கல் அடிக்கிற. நான் அதை எப்படி தெரியுமா பார்க்குறேன், வெளியிலலாம் சுற்றின அந்த அனுபவங்கள் தான் அவனுக்கு ஒரு நல்ல மெச்சூரிட்டியை நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்துருக்கு. அதை வச்சு தான் இந்த இன்டர்வியூவில் அவன் வந்து கிளியர் பண்ணியிருக்கிறான். கேட்குற கேள்விக்கு பொறுமையாக நிதானமாக கான்ஃபிடென்ட்டாக பதில் சொல்கிறது, இதெல்லாம் இன்டர்வியூவர் வந்து கவனித்து பையன் நல்ல மெச்சூர்டாக இருக்கான், நல்ல டேலண்டான பையனாக இருக்கான், கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ்லாம் தெரியுது அவனுக்கு, நிறைய விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான், அவன் ரொம்ப ஃபாஸ்ட் கிராஸ்பிங்காக இருக்கான், இந்த யங் ஸ்டேஜில் இந்த மெச்சூரிட்டி வந்து நல்ல விஷயம் அப்படின்னு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஹெச்ஆரில் அவனுக்கு வந்து அந்த ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். நீ என்ன சொல்கிற, ஊரெல்லாம் சுற்றிட்டு லோக்கல்லே வேலைக்கு போகிறான், ஆனால் தான் நானும் வெளியில் எங்கேயும் இன்டர்வியூக்கே போகிறது கிடையாது, லோக்கலில் மட்டும்தான் இன்டர்வியூ போகிறது அப்படின்னு நீ பார்க்குற. அதை லோக்கலில் மட்டும் இன்டர்வியூ போனால் என்ன தெரியும், நமக்கு கான்ஃபிடென்ஸும் பூஸ்டப் ஆகாது, லேர்னிங்கும் இருக்காது, புது மனிதர்களை சந்திக்கவும் முடியாது, புதிய விஷயங்களை கற்றுக்கவும் முடியாது, குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா எவ்வளோ ஃபங்க்ஷனில் பார்க்குறோம், சாப்பாடு மீந்துடும், சாம்பார் சாப்பாடு கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் மீந்துடும், அதை எடுத்துகிட்டு போகிறது கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் எங்கேயாவது பிரியாணி மீந்து பார்த்துருக்கியா, எந்த ஃபங்க்ஷன்லையாவது? பிரியாணி இவ்வளோ செஞ்சாங்க, யாரும் நிறைய பேர் சாப்பிடல, நிறைய வீணாயிடுச்சு, கூட்டம் வரல அப்படின்னு பார்த்துருக்கிறியா? பிரியாணிக்கு மட்டும் அப்படி ஆளாக பறக்குது கூட்டம். அப்படியே ஒரு ஆள் மீந்தா கூட ஆளுக்கு ஒவ்வொரு பொட்டலாம் கட்டிக்கிட்டு எடுத்து போயிடுவாங்க வீட்டுக்கு, ஃப்ரிட்ஜில் வச்சு 3 நாளைக்கு சாப்பிட்றதுக்கு. நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா நைட்டு போய் படுக்கும்போது இன்னைக்கு காலையில் என்னென்ன பண்ணோம், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னென்ன பண்ணோம், யார் யாரை சந்தித்தோம், என்னென்ன பேசணும், அவங்க என்னென்ன சொன்னாங்க, எத்தனை இடத்துக்கு ரெஸ்யூம் அனுப்பணும், எங்கெங்கே இன்டர்வியூக்கு போனோம், எங்கெங்கே பாசிட்டிவாக இருக்குது, எங்கெங்கே ப்ராப்ளம் இருக்குது, எங்கெங்கே கேப் இருக்குது, நம்ம என்னென்ன கற்றுக்கணும், வேறு என்னென்ன பிளான் பண்ணணும், இதெல்லாம் யோசிடா. அப்படியே போயிட்டு ஃபோனை வச்சுக்கிட்டே போக வேண்டியது, ஃபோனை வச்சுக்கிட்டே வர வேண்டியது, ஃபோனை வச்சுக்கிட்டே சாப்பிட வேண்டியது, ஃபோனை வச்சுக்கிட்டே போக வேண்டியது, மறுபடியும் ஃபோனை வச்சுக்கிட்டே வந்து படுத்துக்க வேண்டியது, ஃபோனை பக்கத்தில் வச்சு தூங்க வேண்டியது. நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா என்னைக்கா ஒரு நாள் உங்கள்கிட்ட ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னு உட்காந்தா உனக்கு ஏன்டா எந்த பேசிக்ஸுமே தெரிய மாட்டுது? நம்ம பிரைம் மினிஸ்டர் ரீசெண்டாக எந்த நாட்டுக்கு போயிட்டு வந்தார், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஏன் வந்து இந்தியா மேலே வரியை வந்து அதிகமாக போடுறாரு, நேபாளத்தில் என்ன நடந்தது, நம்ம பிரைம் மினிஸ்டர் ஏன் வந்து சைனாவுக்கு போனார், உலகத்தில் என்னென்ன அமைப்புகள் இருக்குது, தலைவர்கள் எங்கெங்கே போகிறாங்க, உலக நாடுகளுக்கு உள்ளார என்னென்ன அரசியல் போயிட்டுருக்கு, எங்கே போர் நடக்குது, உள்ளூரில் நம்ம இருக்கிற உள்ளூரில் என்ன நடக்குது, ஜிஎஸ்டி என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, எது எது ஏற்றிக்கிறாங்க, எந்தெந்த பொருள் புதுசாக போட்டிருக்கிறாங்க, என்னென்ன ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க, எதுவுமே உனக்கு தெரிய மாட்டேது. ஏன்டா நீ என்ன தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா காலண்டரு வருஷ ஆரம்பத்தில் எங்கே போனாலும் காலண்டர் கொடுக்குறாங்க, எல்லா காலண்டரையும் வாங்கி வந்து அங்கங்கே எங்கே பார்த்தாலும் செவுத்தில் மாட்டி வச்சிருந்தா என்னடா அது? ஹாலில் ஒரு காலண்டர், ரூமில் ஒரு காலண்டர் போதாதா? எங்கே பார்த்தாலும் வரிசையாக காலண்டரை மாட்டி வச்சுக்கிற. காலண்டர் அவன் ஃப்ரீயாக கொடுத்தான்னா வேண்டாங்க வேறு யார்ட்டையா கொடுங்கன்னு சொல்லிட்டு வர வேண்டியதான். ஃப்ரீயாக கொடுக்குற எல்லாத்தையுமே வாங்கிக்கணுமாடா? நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா எம்பிஏ முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க, இன்னமும் உனக்கு டை கட்ட தெரில. சிங்கிள் நாட் எப்படி போடுறது, டபுள் நாட் எப்படி போடுறது, சமோசா நாட் எப்படி போடுறது எதுவும் தெரில. கூட எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறாங்க, எவ்வளோ பேருக்கு டை நாட் போட தெரியும், எவ்வளோ ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க, பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்லாம் இருக்கிறாங்க. எதை கேட்டுக்கிட்டு கற்றுக்கூடாது எதை? சரி அதை கூட விட்டுரு, ஸ்மார்ட் ஃபோன் தானே வச்சுக்கிற, எவ்வளோ ஃபோனில் இப்போ நான் எடுத்து காட்டவா டை நாட் எப்படி போடுறதுன்ட்டு எத்தனை வீடியோ சேனல்ஸ் இருக்குன்னு பார்க்குறியா, எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் டை நாட் இருக்குன்னு பார்க்குறியா? இதையெல்லாம் பார்த்து கற்றுக்க மாட்டா. காலேஜ் படிக்கும் போதும் இதே தான் சொல்லிட்டு இருந்த, டை நாட் போடுறதுக்கு அந்த பக்கத்தில் போய் அந்த பையன்கிட்ட போய் நாட் போட்டுட்டு வருவேன். காலேஜ் முடிச்சு இப்போ இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணிட்டு இருக்க, இப்பயும் இதே தான் பண்ணிட்டு இருக்க. எதையுமே கற்றுக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேடா நீ. நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா எம்பிஏ ஹெச்ஆர் முடிச்சு ஹெச்ஆரில் பிளேஸ் ஆகிட்ட, உங்கள் கம்பெனியில் கேம்பஸ் இன்டர்வியூ பண்ணுறதுக்கான டைம் வரும்போது எந்த காலேஜுக்கு போகலான்னு கேட்டிருக்கிறாங்க. உங்கள் காலேஜ் பேரை நீ ஏன் சொல்லலை?
உங்கள் காலேஜுக்கு நீ செய்ய வேண்டியது உன்னோட கடமையா இல்லையா? கேம்பஸ் இன்டர்வியூவில் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளேஸ் ஆனல்ல? ம் அதுக்கு பதில் நீ என்ன செய்யணும் காலேஜுக்கு? உனக்கு அடுத்ததாக படிக்கக்கூடிய ஜூனியர் பசங்க அவங்கெல்லாம் வந்து ப்ளேஸ் ஆகிறது ஹெல்ப் பண்ணணும்ல? உங்கள் காலேஜ் பிக்கே நீ வந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கு போகல, ஏன் போகல? மற்ற காலேஜுக்கெலாம் போகிற, என்ன பழக்கம் அது? நம்ம எங்கேருந்து அறிவை பெற்றோமோ, எங்கேருந்து நம்ம கல்வி பெற்றோமோ அந்த நிறுவனத்துக்கு நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை செய்யணும். அது உன்னோட கடமை, புரியுதா? இனிமேல் கேம்பஸ் இன்டர்வியூ போனோன்னா உங்கள் காலேஜ் தான் ஃபஸ்ட்டு வரணும். உன்னோட யூஜி காலேஜ், பிஜி காலேஜ் அதுதான் கேம்பஸ் இன்டர்வியூவில் உனக்கு ஃபஸ்ட்டு வரணும். அங்கேருந்து அட்லீஸ்ட் நீ வந்து ஒரு 5-6 ஸ்டூடெண்ட்ஸ்க்காவது வாய்ப்பு கொடுக்கணும், மறக்காத. நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா உங்கள் கம்பெனியில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வைக்கிறாங்க வாரம் போய் கலந்துக்கிற. என்றைக்காவது ஒரு நாள் ஒரு டவுட் கேட்டிருக்கேன்னு கேட்டால் ஆமாம் என்ன டவுட் கேட்குறது அப்படின்னு கேட்குற. ஒரு ட்ரைனர்கிட்ட நீ எப்படா லிங்க் ஆக, அவர் கூட எப்படா நீ கனெக்ட் ஆக? டவுட்ஸ் கேட்டு தான் கனெக்ட் ஆக முடியும். டவுட்ஸ் கேட்கறது மூலமாக தானே உன்னோட சந்தேகங்கள்லாம் தீர்த்துக்கிட்டு உன்னோட நாலேஜோ உன்னோட இன்டெலிஜென்ஸை நீ வந்து டெவலப் பண்ண முடியும். நீ பாட்டு போய் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் நீ பாட்டு உட்காந்துட்டு வந்தானா என்னடா அர்த்தம்? என்ன டவுட் வருதோ ஸ்பாட்லேயே எழுந்து கேட்கணும், அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும். அப்படி கேட்க தயக்கமாக இருந்தால் கூட நடுவில் டீ டைமு பிரேக் டைமில் கூட அவங்ககிட்ட போய் இன்ட்ராக்ட் பண்ணி இது எப்படி சார் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் நம்ம சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நாளுக்கு நாள் நம்மளுடைய அறிவு வந்து செம்மையாகும். நம்ம அப்போ தான் வந்து மேலே மேலே நம்ம வந்து ப்ரொமோட் ஆக முடியும், மேலே மேலே நம்ம கேரியர் வந்து டெவலப் ஆகும். சந்தேகங்களை அடிக்கடி தீர்த்துக்கணும். நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா உன் ஃப்ரெண்டு வீட்டில் தெருவெல்லாம் எங்கே பார்த்தாலும் கலர் கலராக பல்பு போட்டு வச்சுக்கிறாங்கன்ட்டு அதே மாதிரியே நம்மளும் போடணும்னு சொல்லிட்டு எலக்ட்ரீஷியன் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற. எதுக்குடா அதெல்லாம்? எதுக்காக? கரண்ட்டை வீணாக செலவு பண்ணுறதுக்கா? ரெனியூவபிள் எனர்ஜியை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நிறைய இதில் சொல்கிறாங்க. சூரிய மின்சக்தியை பயன்படுத்துங்க நிறையா சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் சூரிய ஒளி நம்ம பூமியில் படுது, இது எல்லாத்தையும் நம்ம எதாவது பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறோமா? அந்த எனர்ஜியெல்லாம் ப்ராப்பராக நம்ம கரெக்டாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய லைவ்லிஹுட்காக நம்ம பயன்படுத்திக்கிறோமா? கிடையாது. மாதம் மாதம் கரண்ட் பில் கட்டி இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் லைட்டை போட்டு வைக்கிறதுக்கா? எங்கே லைட்டு தேவையோ அங்கே தான் யூஸ் பண்ணணும். அனாவசியமான அலங்கார விளக்குகள்லாம் தவிர்க்கணும். தெரிஞ்சுக்கோ. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கல்ல, ரெனியூவபிள் எனர்ஜி பற்றி படி, எனர்ஜி சேவிங் பற்றி படி. நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா பால்கார்கிட்ட பால் தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பால்கார் வராரு, அவர்கிட்ட வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவர்கிட்டையும் தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு கடையில் போய் பாக்கெட் பால் வாங்கிட்டு வந்தோம் கொஞ்ச நாளாக. அப்புறம் அந்த பாக்கெட் பாலில் இதை கலக்கிறாங்க, இந்த பாக்கெட் பாலில் அதை கலக்கிறாங்கன்னு யாரோ சொன்னாங்க, எங்கேயோ படிச்சுட்டு மறுபடியும் வேறு பால் பாக்கெட் பால் மாற்றிக்கிட்டே இருக்கிற. எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ திருப்பியும் வந்து அதே பால்கார்கிட்ட வாங்குற. ஏண்டா எல்லாமே ஒரு இடமா இருக்கணும்டா. பால்கார்கிட்ட வாங்குற பால் தண்ணியாக, பால்கார்கிட்ட வாங்குற பால் தண்ணியாக இருக்குன்னு தெரியுதா? அவர்கிட்டே அண்ணா கொஞ்சம் பால் தண்ணியாக இருக்குன்னு சொன்னாங்க, நான் வீட்டில் கொஞ்சம் பார்த்து கொடுங்கண்ணா அப்படின்னு சொன்னாலே அவரே கொஞ்சம் சரி பண்ணி மறுநாள் வந்து கொஞ்சம் கரெக்டாக கொடுப்பாரு. ஏதோ குறை இருந்தால் அந்த வியாபாரிகிட்டே சொன்னால் அவங்களே சரி பண்ணிப்பாங்கடா. உள்ளூர் வியாபாரிகளை நம்ம சப்போர்ட் பண்ணால் வேற யார் சப்போர்ட் பண்ணுறது? நியாயமாடா இதெல்லாம்?